ரவி, புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது ராஜினாமா கடிதத்தை மின்னஞ்சல் மூலமாக தலைமைக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் தமிழக வெற்றி கழக சார்பில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகிருக்கிறது. உசூர் தொகுதி மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் போஸ்டரை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி உசூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் வாய்ப்பு வழங்காத காரணத்தால் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை ராஜினாமா செய்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் உசூர் தொகுதியில் சாய் சரவணகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் இவருக்கு ஆயுத நலத்துறை அமைச்சராக பணி வழங்கப்பட்டது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு அவர் அமைச்சர் பதவியில் நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக காமராஜர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் உசூர் தொகுதியில் மாற்று வேட்பாளரான பாஜகவை சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு அறிவிக்கப்பட்டார். இதற்கு சாய் சரவணன் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் நேற்று பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வந்து அங்கிருந்து நிர்வாகிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உசூர் தொகுதியில் தங்களுக்கு கட்சியின் சார்பில் வழங்கப்பட்ட பதவிகள் ராஜினாமா செய்தனர். இதற்கு அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே சாய் சரவணகுமார் நேற்று தலைமைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை இமெயில் மூலமாக அனுப்பி வைத்தார். அவர் இன்று மாலை 6 மணிக்கு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக சார்பில் உசூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருக்கும் போஸ்டரை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். இந்த புதுச்சேரி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ரிவி.